ஹாய். இது அடுத்து பிங்கோட சேட்டைன்னு சொல்ல முடியாது. அடுத்து பிங்கோட ஒரு வீடியோ தான். வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ நான் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தந்தேன் அவளுக்கு. 2.5 months தான் ஆகுது. பட் இந்த டைமில் ஐஸ்கிரீம் வாங்கி தரலாமான்னு கேட்டால் இல்லை, கொடுக்கக்கூடாது தான். பட் அவள் அதுவும் பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி தந்தது. ரெண்டாவது ரொம்ப வெயில், இவள் வேறு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா. எப்படி இல்லாமல் கொடுத்தாச்சு. வெறும் தண்ணி வச்சு கொடுத்து பார்த்துட்டேன், ஐஸ்கிரீம் போட்டு தண்ணி கொடுத்து பார்த்துட்டேன். கொற்றாலை தவிர்த்து குடிக்க மாட்டேங்கிறா. அதனால் அட்லீஸ்ட் ஐஸ்கிரீம் கொடுத்தாலாச்சும் அவளுக்கு ஹீட்டு வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அதான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு. இது என்ன ஐஸ்கிரீம்னா இளநீ ஐஸ்கிரீம் தான். இது ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு ஆர்டர் பண்ணது. ஸோ வீட்டுக்கு வந்தது. ஆக்சுவலி ஐஸ்கிரீம் வந்து அவள் பேரை சொல்லி நானும் 2 முழுங்கிட்டேன். எங்கள் வீட்டில் இன்னொரு கேட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோவில் கூட அந்த கேட் வந்து இவளை போட்டு அடிச்சிருப்பா. 2மே பொண்ணுங்க தான். இவளுக்கு அவள் அக்கா, அதாவது இந்த டாகுக்கு அந்த கேட் வந்து அக்கா. அவள் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கா எங்கள் வீட்டில். 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கா. இல்லை 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட அவள் பெரியவ தான். அதோட பேர் வந்து டாபி. ஸோ டாபி வந்து இவளை இப்போ வரைக்கும் ஒத்துக்கவும் இல்லை. ஸோ அவள் அடிப்பா இவளை பார்த்தாலே. அவளுக்கும் சேர்த்து தான் ஐஸ்கிரீம் வாங்கினது. பட் அவளை வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கச்சி போ அப்படின்ட்டு போயிட்டா. ஸோ அவளுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்து பார்த்தேன். இது வரைக்கும் நாங்கள் ஐஸ்கிரீம் கொடுத்தது கிடையாதா. ஸோ இவளுக்கு வாங்கும்போது அவளுக்கு கொஞ்சமாக போட்டதுலே வச்சு போ, என்னது இதெல்லாம் சாப்பாடா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அது. ஸோ பட் நானும் இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் 2 பேரும். அதான் இவள் பேரை சொல்லி நான் ஒன்று வாங்கி முழுங்கிட்டேன். அதுக்கப்புறம் இவளுக்கு ஒன்று கொடுத்தேன். அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் மேடம் நல்லா சாப்பிட்றாங்க. அதே தான், பால் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, முட்டை வந்து வேக வச்சு சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கலந்து கொடுக்குறேன். ஸோ அப்படி தான் வந்து ஆக்சுவலி டாக்ஸ் கொடுக்கணும். முட்டை வந்து யாரும் ராவும் கொடுத்துடாதீங்க. பச்சை முட்டை கொடுத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரும். ஸோ முட்டை வந்து வேக வச்சு தான் இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் முட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டாக்ஸுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டு எது, பிடிக்காத ஃபுட்டு எது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. எப்படின்னா இப்போ நம்ம எப்படி சாப்பிடுவோம், பிடிச்ச ஃபுட்னா இன்ட்ரெஸ்ட்டாக வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடுவோமா. தட்டில் எடுத்து போட்டுக்கிட்ட உடனே நம்ம காலி பண்ணிடுவோம். அப்படி தானே. பிடிக்குன்னா உட்காந்து அமர்ந்து உட்காந்து ஒரு பருக்கி திணிக்கிட்டு இருப்போம். ஒரு அரிசியாக எடுத்து பொருளாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இவங்களும் பிடிச்ச சாப்பாடாக லப்பக்கு முழுங்கிடுவாங்க. இந்த முட்டை சாப்பாடெலாம் வச்சா அடுத்து வச்சுட்டுனா அப்படி திரும்ப ஒரு 5-10 நிமிஷத்தை முழுங்கிடுவாங்க. மொத்தத்தையும் முழுங்கிட்டு இன்னும் போடணும் உட்காந்து கத்திக்கிட்டு கிடப்பா. ஆனால் இதே பால் சார்ந்த ஐஸ்லாம் வந்து வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஆக்குவா அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபுட்டு, பிடிக்காத ஃபுட்டு அப்படின்ட்டு. பிடிச்ச ஃபுட்னா அந்த மாதிரி கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. பிடிக்காத ஃபுட்னா ரொம்ப ஸ்லோவாக இது பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இன்னொன்று இவள்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம என்ன சாப்பாடு போனாலும் நீ பக்கத்தில் நிற்கணும். ஓகேவா. நம்ம இல்லை அப்படின்னா திரும்பி பார்த்து குலைப்பான். அது வந்து பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் சரி, பிடிக்காத சாப்பாடாக இருந்தாலும் சரி, நீ இருக்கியா இல்லையான்ற பக்கத்தில் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாள். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர். இவ பண்ணும்போது எங்கள் வீட்டில் பழைய டாக்ஸ் இருந்துச்சு. அது வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு வேறு ரீசன் இருக்குது இந்த டாக்ஸ் கொடுத்தது. ஸோ அதில் என்னென்னா லேபடார் ஒன்று மேல் அண்ட் ஃபீமேல் வச்சிருந்தோம். நாங்கள் 2 டாக்ஸ் வச்சுருந்தோம். ஸோ மேல் டாக் வந்து இந்த மாதிரி தான். அவனுக்கு வந்து சாப்பாடு போட்டு பக்கத்தில் உட்காரணும் சாப்பிட்ற வரைக்கும். இல்லை நீ கையில் எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுத்து சாப்பிட்டா மட்டும் தான் அவன் வந்து சாப்பிடுவான். சாட்டிஸ்ஃபைடாக வந்து சாப்பிட்டு முடிப்பான். அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் சரி, பிடிக்காத சாப்பாடாக இருந்தாலும் சரி. பிடிச்ச சாப்பாடாக இருந்துச்சுன்னா கூட நீ வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துடணும். பிடிக்கணும்னா கையில் எடுத்து கொடுக்கணும், ஊட்டணும். அப்படி எங்கள் அப்பாலாம் வந்தாருன்னா அவர் வந்து ஊட்டுவார். உட்காந்து குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி எடுத்து ஊட்டுவார். அப்போ தான் சாப்பிடுவார். எங்கள் அப்பா கிட்ட மட்டும் வந்து அவனுக்கு வந்து என்னென்னா எங்கள் அப்பா ஊட்டணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். வெறி வந்து அது என்ன ஜென்மோனே தெரில. ஏன் இந்தளவுக்கு திட்டுறா, மதிக்கவே மதிக்காதுங்க. அது வந்து ஃபீமேல் டாக் சரிங்களா. அது வந்து மதிக்காது. எங்கள் அப்பாவையும் சரி என்னையும் சரி யாரையும் மதிக்காது. அது சாப்பாடு வச்சிட்டியா போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி லுக்கு விட்டு அதை பாட்டு சாப்பிடும். அப்படி ஒரு கேரக்டர் அது. அவங்கள பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம்.
ஸோ அதான். ஸோ ஃபீமேல் டாக் பேர் வந்து பெரி, மேல் டாகோட பேர் வந்து ஸ்கூபி. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து அவங்கள பற்றி பேசிட்டேன்னா பெரி, ஸ்கூபி அப்படின்னு சொல்லி பேசுகிறேன், ஞாபகம் வச்சுக்கணும். இவன் வந்து பிங்கு. ஸோ அடுத்து இவ கதைக்கு வருவோம். இப்போலாம் வந்து என்ன கமாண்டுக்கு இவ ஒபே பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டது என்னென்னா சிட்டு, ஸ்பீக்கு, நோ, வெயிட், டேக் இதெல்லாம் தெரியுது, கற்றுக்கிட்டா. நல்லாவே அதை வந்து ஒபே பண்ணுறா கொஞ்சம் கொஞ்சமாக. கடிக்கிற பழக்கம் நல்லாவே கம்மியாக இருக்குது. அந்த கடிக்கிற பழக்கம் ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். குட்டீஸ் வந்து குட்டீஸுங்கிறது பப்பீஸை சொல்கிறேன். எல்லா டாக்ஸுமே பைட்டிங் ஹேபிட் இருக்கும். வந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு வருதுங்க, நம்ம எடுத்துகிட்டு வரோம் குழந்தைங்கள அப்படின்னா அவங்க வந்து கடிக்க தான் செய்வாங்க. ஏன்னா பல் வளருதில்ல. மனுஷனே வந்து வளரும் போது நம்ம வளர பல் நமக்கு வளருதுன்னா நமக்கு எதாவது போட்டு கடிக்கணும், கருக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் இதுங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். ஸோ எதையாவது போட்டு கடிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த டைம் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். துணி எதுவும் கீழே வைக்கக்கூடாது, நம்ம பொருள் எதுவும் கீழே வைக்கக்கூடாது. மெயினாக வந்து இந்த குப்பை பஞ்சு ஏதாவது கீழே கிடக்குதுன்னா அது கீழே தான் வைக்கக்கூடாது. அவங்க வந்து எதை பார்த்தாலும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. இதுன்றதுலாம் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. எதை பார்த்தாலுமே எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. அதனால் எதையுமே வந்து மேக்ஸிமம் தரையில் வந்து எத்தையுமே நீங்கள் வைக்கக்கூடாது. க்ளீனாக தான் இருக்கணும், தொடச்சி வச்சிடணும், அப்படி தான் இருக்கணும். ரெண்டாவது வந்து எடுத்து வாயில் போனால் அப்போயே வந்து வாயில் கையை விட்டு எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சின்னதாக இருக்கும்போது இவங்களை எப்படியும் 35 டேஸில் 5 டேஸ் தான் வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. இப்போத்துலேயே நீங்கள் வாய்க்குள்ளே கையை விட்டு எடுத்து போயிட்டு பழகிட்டிங்கன்னா வளர கடிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அப்படி பழக்காமல் விட்டு நீங்கள் வந்து திடீர்னு போய் கையை விட்டிங்கன்னா கண்டிப்பாக படுக்குன்னு கடிச்சிருவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது சாப்பாடு விஷயமா இதில் சொல்லணும். இவங்களுக்கு சாப்பிடும்போது நம்ம பக்கத்தில் இருக்கணும். சாப்பாடு வந்து நம்ம சின்ன வயசுலேயே நம்ம வந்து சாப்பாடு வைக்கும்போது இவங்களுக்கு வந்து சாப்பாடில் கை வச்சு, பவுலில் கை வச்சு, இடையில கையில் விட்டு நம்ம சாப்பாடு எடுத்து கொடுத்து, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வந்து நிற்பாங்க, எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அப்போலாம் கொடுங்க. ஆனால் வந்து நிறைய கொடுக்காதீங்க. 1 2 கொடுங்க. அந்த 1 2 உங்கள் கையில் கொடுங்க. நீங்கள் கையில் வச்சு கொண்டு போய் அதை வாங்கிக்கிட்டு நீட்டினீங்கன்னா கடிக்காமல் அழகாக வாங்கிப்பாங்க. அப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்கும் இருக்க பாண்ட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப உங்கள்கிட்ட ஒட்டிப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நீங்கள் அப்படி பண்ண அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே, இவன் வந்து நம்ம சாப்பாடு எடுக்க மாட்டான், நம்பலாம், இவங்க வைக்கிற சாப்பாடு நம்ம வந்து நம்பி சாப்பிட்லாம், எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, தூக்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் கூட கையை விட்டு எடுத்தாலும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ தானே சொல்லப்போனால் நம்ம ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல இப்படி பழக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது கையெல்லாம் விட்டு பழக்கிட்டோன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அதுங்க இன்னும் கையை உள்ள விட்டால் மதிக்க முடியாது. நீ தானே விட்டு போ அப்படின்ட்டு மூக்கை வச்சு கை தட்டி அதுங்க பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி பழக்கிடணும். இவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கை தான் போகும். அது ஒன்று. வேறு என்ன பெருசாக சொல்ல வேண்டியிருக்கு? வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. பேசணுன்னா பேசிட்டே போகலாம். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் போடுற ஒரு 10 minutes வீடியோ. ஸோ அதனால் உட்காந்து எனக்கு தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பேசிக்லி வந்து இந்த சேனல் ஆரம்பித்து மெமரிஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ அதனால தான் வந்து இப்படிலாம் வீடியோஸ் போடுறேன்.